அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. அதாவது 26/5/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம் என்பது உலக மக்கள் அனைவருக்குமே நல்ல கல்வி, நல்ல பதவி, நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், சொத்து சுகங்கள் என 4ஆம் இடம் என்பது வீடு, வாசல், சொத்து, சுகம், அதையெல்லாம் கண்டிப்பாக உறுதியாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதுவரை எனக்கு வீடே கிடைக்கல, சொந்த வீடே எனக்கு வாங்க முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சொந்த வீடு. ஆக உயர்ந்த கல்வி, இந்த கல்வி பிஹெச்டி படிக்கணும், இல்லை ஒரு முக்கியமான ஒரு டாக்டர் படிக்கணும், ஒரு ஐஏஎஸ் படிக்கணும், இதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் அது எனக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் என்பது உங்கள் ஒவ்வொருவரின் மனம் 4ஆம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் மட்டுமல்ல, சொத்து சுகங்கள் மட்டுமல்ல, உங்க மனசுல நீங்க நினைக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட உங்க மனசுல நினைக்கக்கூடிய உங்க ஆசையெல்லாம் வெற்றியாக முடியக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? சிறந்த குரு பயிற்சி. காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் உச்சம் பெறுகிறார். கடக ராசியில் 26/5/2026 அன்று உச்சம் பெறுகிறார். மேலும் அவர், நல்லா கவனிங்க, படிப்புக்கு குரு, பதவிக்கு குரு, பணத்திற்கு குரு, அதே நேரம் அரசாங்க வேலைக்கு குரு, அரசாங்க அதிகாரிக்கு குரு, அரசியலுக்கு குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு, திருமணத்தை நடத்துவது குரு, திருமணத்திற்கு வியாழன் நோக்கம் தருவது குரு, திருமணம் முடித்தால் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியது குரு. குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே கிடையாது. குருவோட அருள் இல்லைன்னா உலகத்தில் யாருக்கு எதுவுமே நடக்காது. நல்ல கவனிக்க, மனிதனுடைய அடிப்படை தேவைகள், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவைகள், நல்ல கல்வி அறிவு, அதை தரக்கூடியது குரு. சரி, படித்து முடிச்சுட்டாரா, வேலை கிடைக்கிறது குரு. வேலை கிடைச்சிருச்சா கல்யாணம் முடிக்கிறதுக்கு குரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை வேணும்னா குழந்தைக்கு ஒரு எத்தனையோ வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலம் எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுது. எத்தனையோ வருடம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அற்புதமான ஒரு குரு பயிற்சி இந்த 26/5/2026. ஆக இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். அதே நேரம் இது பொது பலன். உங்களுடைய இப்போ ஜனன ஜாதகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குரு அற்புதமாக உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். இந்த உச்ச குரு மிகப்பெரிய உலக மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறார். தனம், செல்வம், பொருளாதாரம், வீடு, வாசல், சொத்து, சுகம், சுகபோக வாழ்வை அள்ளித்தரப்போகிறார்.
இது எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஜனன ஜாதகத்திலும் குரு பகவான் வலிமையாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குன்னு பார்க்கணும். அந்த தசா புத்தி இந்த குரு பயிற்சிக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுதான் உண்மை. இது பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே நான் ஒரு உறுதி உத்தரவாதம், ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்கள் தலையெழுத்து என்ன, இந்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட யோகம், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கப் போகின்றதா என்பதை கீழே உள்ள நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் நம்பர். அது அப்பாயின்மெண்ட் நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தலாம். எப்படிப்பட்ட யோகங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம். ஜனன ஜாதகம் மட்டுமே உண்மையான யோகத்தை சொல்லும். அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். குரு பயிற்சி பலன்கள் கும்ப ராசிக்கு. கும்பம், பதவி, பணம், புகழ் பொங்கும், மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு காரணம் உண்டு. நல்ல கவனிங்க. கும்பத்திற்கு 2-11க்குரியவர், 2ஆம் இடத்துக்குரியவனும் 11ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 26/5/2026 அன்று 6ஆம் இடமான கடகராசிக்கு, கும்பத்துக்கு 6ஆம் இடமான கடகராசிக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அந்த 6ஆம் இடத்திற்கு கடகராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். கடகராசி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். இது கும்பத்திற்கு 6ஆம் இடம். 2-11க்குரியவர் 6ஆம் இடம். இதனால என்னென்ன யோகங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனாதிபதி 6ஆம் இடத்துல போய் இருந்தால் ஃபைனான்ஸ், ஒரு முதல்ல தொழில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, ஆயிரக்கணக்கான தொழிலாளர் வச்சு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு கார் ஃபேக்ட்ரி, ஒரு பெரிய வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள், இதெல்லாம் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும். சொந்த தொழில் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு, நிறைய தொழிலாளர்கள் வைத்து சொந்த தொழில், சொந்த நிறுவனங்கள் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். அரசாங்கத்தில் நல்ல வேலை, அரசியல் நல்ல பதவி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா அந்த ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? ஏன்னா 6ஆம் இடம் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை கொடுக்கறது. அதே நேரத்தில் உபஜெயஸ்தானத்தில் ஒரு கிரகம் வலிமை அடைந்தால் ஒரு மனிதன் மிகப்பெரிய சாதனைக்குரிய மனிதனாக மாறுவார், உலக புகழ் சாதனை அடைவார். இதில் மாற்று கருத்தில் கும்பம் பதவியில் பொங்கும், பணத்தில் பொங்கும், புகழில் பொங்கும், செல்வத்தில் பொங்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன். இப்போ கும்பத்திற்கு நல்ல கும்பத்திற்கு 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று பயிற்சி அடைஞ்சிட்டார். இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு எங்கே பார்க்குறார்? குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் முதல்ல எங்கே பார்க்குறாரு? அதாவது கும்பத்தினுடைய தொழில் ஸ்தானத்தை, ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழில் உருவாகும். முதலே சொல்லிட்டேன், சொந்த தொழில் பிரமாதமாக இருக்கும். ரொம்ப விருச்சிக ராசி முதல் பார்வையை பார்க்குறாரு. அப்போ கும்பத்திற்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல தொழில் விருத்தி அடையும், நல்ல பதவி கிடைக்கும், சொத்து சுகங்கள் கிடைக்கும். இதெல்லாம் நிச்சயம் நல்ல பதவி, அரசாங்கத்தில் அரசியலில் நல்ல பதவி கிடைக்கும். நல்ல ஒரு நல்ல பெரிய மிகப்பெரிய ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் 100 ஏக்கர் இதெல்லாம் வாங்கி போட்டு பெரிய தொழிற்சாலை கட்டுவாங்க, சொந்த தொழில் நிறுவனங்கள் உண்டாக்குவாங்க. சரி, அடுத்ததாக இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடமான அதாவது கும்பத்துக்கு 12ஆம் இடமான மகர ராசியை பார்க்குறார். இந்த 12ஆம் இடம் என்பது நல்லா கவனிக்கணும். 11ஆம் அதிபதி என்பது உபஜெயஸ்தானம். புரிஞ்சுட்டிங்களா? ஆக 2ஆம் இடம் என்பது பணபரஸ்தானம். 2ஆம் இடம் பணபரஸ்தானம், 11ஆம் இடம் உபஜெயஸ்தானம். அப்போ 11ஆம் இடம் அரசனுக்கு நிகரான பதவியும் வருமானம் தரக்கூடிய இடம்.
அரசனுக்கு நிகரான பண வருமானம் தரக்கூடிய இடம். அப்படிப்பட்ட 11 அதிபதி 6ஆம் இடத்தில் அதிகாரத்துவம் வாய்ந்த அதாவது ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு உச்சம் பெற்ற குரு இருந்து எங்கே பார்க்குறாரு? மகரத்தை பார்க்கும்போது, மகரம் 12ஆம் இடம். அப்போ 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சேவை பதவிகள், மக்கள் சேவை, உயர்ந்த பதவிகள் கிடைக்கும்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பதவிகள், ஒரு ஜனாதிபதி, ஒரு தலைமை நீதிபதி, ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஒரு மாநில நிர்வாக இயக்குனர், அதாவது பேங்க்ல வங்கி மாநில நிர்வாக இயக்குனர், ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாளக்கூடிய பொறுப்பு, ஒரு அமைச்சர் போன்ற பதவி, ஒரு அரசாங்கத்தில் அமைச்சர் போன்ற பதவி, அரசியல் அமைச்சர் போன்ற பதவி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உயர்ந்த பதவி, மக்கள் எல்லாரும் அவங்களை நாடக்கூடிய பதவி, இப்படிப்பட்ட பதவி, பேர், புகழ், அந்தஸ்து தரக்கூடிய இடம் தான் அந்த 12ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? 12ஆம் இடம் என்பது நம்ம விரயஸ்தானம் சொல்லி ஒரே வார்த்தையை சொல்லிடணும். 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படி ஒரே வார்த்தையை சொல்லிடணும். ஆனால் அந்த 12ஆம் இடம் இவ்வளோ பெரிய யோகத்தெல்லாம் கொடுக்குது அப்படின் போது அந்த இடத்துல உச்சம் பெற்ற குரு யாருக்கு? கும்பத்துக்கு 12ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவ்வளோ பெரிய பதவிகள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இவ்வளோ பெரிய பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் தரக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்த பதவி. அப்படிப்பட்ட பதவியை தரக்கூடிய ஸ்தானம்தான் இந்த 6ஆம் இடத்தில் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது மக்கள் சேவைக்கான உத்தியோகங்கள், ஒரு மிகப்பெரிய பதவியில் கும்பராசிக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. மக்களுக்கு சேவை, பேர், புகழ் நல்லா கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த இடம் பார்ப்பது கும்பத்தின் 2ஆம் இடம். 2ஆம் நல்ல வேலைவாய்ப்பு, தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள் எல்லாம் சிறப்பாக மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது கும்பராசி நேயர்களே பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை தனிப்பட்ட ஜாதகமாக பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் திரும்ப ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால், உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும்.